இயற்கையினால் நமக்கு இறப்பு ஏற்பட்டாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது. இது செயற்கையாக 41 உயிர்கள், அதுவும் அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றில் இருந்த குழந்தையை சேர்த்திங்கன்னா 43 பேர் உயிரிழப்புக்கு இப்போ ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடும் போது அந்த அமைப்புகள் பொறுப்பேற்றுப்பாங்க தெரியுமா? இப்போ நம்மளுடைய பகல்காமில் நடந்துச்சு, நான் ஏற்றுக்கிட்டேன், பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாத அமைப்பு ஏற்றுக்கிட்டேன், இதில் யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இறப்பை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது தமிழக வெற்றி கழகம். அதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம். ஆனால் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது தமிழக காவல்துறை. இல்லைன்னா தமிழக காவல்துறையை கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த தகவல் போயிருக்கணும். உள்துறை அவர் கையில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? சார், கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது, இந்த இடத்த என்ன பண்ணுறது? கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கள். நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அந்த வாகனம் போகுது, 4 பேர் அவன் கட்சிக்காரனே வண்டியில் இடிபடுறான். அந்த வண்டி நின்று கேட்கணுமா வேண்டாமா? ஒரு நம்மளே ஒருத்தர் இடிச்சிட்டோம்னா ஐயா சாரின்னு சொல்கிறோம். நம்ம தவறு இல்லைன்னா கூட நின்று அவர் கீழே விழுந்துட்டாரா, அவருக்கு ஒரு தண்ணியை கொடுத்து ஒரு சோடாவை கொடுத்து அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமான்னு பார்க்குறோம். இந்த மனிதாபிமான அடிப்படை கூட இல்லாத விஜய் மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி தமிழக அரசியலில் குதிச்சிருக்காரு. விஜய் யாருக்கான எதிரி? அரசியலில் எல்லா கட்சிகளுக்குமான எதிரி. சீமான் பயப்படுறாரு, அவர் ஓட்டு வங்கி போயிருமோன்னு. திருமாவளவன் பயப்படுறாரு, அவருடைய சேர்த்து வச்ச ஓட்டு வங்கி போயிருமோன்னு. டிஎம்கேவை அவர் வந்து அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. பாஜகவை என்ன சொல்லியிருக்காரு? கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அனைத்து கட்சிகளும் அவருக்கு எதிரியான கட்சிகள் தான் அரசியல் களத்தில். விஜய் வந்து கண்டிப்பாக பாஜக பக்கம் சாய்வார் நினைக்கிறீங்களா? அவர் இப்போ வந்து அரசியலை விட்டே போயிடுவார்னு நினைக்கிறோம் நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது நடந்ததுக்கு காரணம் ஈகோ. ஜாம்பவானியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கரூர் நடந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் வந்துட்டு இப்போ அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாங்க. நிறைய பேர் இது அவங்க தப்பு, இது ஆளும் தப்பு, இது எதிர்கட்சியோட தவறு, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே கரூர் சம்பவத்தில் அரசியல் செய்பவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? அரசியல் அப்படிங்கிறதுமா இன்றைக்கி வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு மிக மிக மோசமான கேடுகட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிட்டு இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து இறந்து போனாங்க கிட்டத்தட்ட 69 பேர் நினைக்கிறேன். அது மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்குது. அதே மாதிரி இப்போ நடந்திருக்கிறது வந்து இயற்கையினால் நமக்கு இறப்பு ஏற்பட்டாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது. இது செயற்கையாக 41 உயிர்கள், அதுவும் அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றில் இருந்த குழந்தையை சேர்த்திங்கன்னா 43 பேர். இந்த 43 உயிர்களுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் அவங்கள வச்சு அரசியல் பண்ணணும், அந்த இறப்பை வைத்து அரசியலில் வெற்றி காணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இறப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறாங்கன்னு இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் உயிரிழப்புக்கு இப்போ ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடும் போது அந்த அமைப்புகள் பொறுப்பேற்றுப்பாங்க தெரியுமா? இப்போ நம்மளுடைய பகல்காமில் நடந்துச்சு, நான் ஏற்றுக்கிட்டேன், பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாத அமைப்பு ஏற்றுக்கிட்டேன், இதில் யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இறப்பை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இது மிகப்பெரிய கேவலமான நிலைமை. அவன் உயிரோடு இருந்தால் தான் அவனுக்கு ஓட்டு போடுவான், அதை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த 41 குடும்பமும் 4 பேர் கணக்கு வச்சிங்கன்னா அது ஒரு 160 பேர். அவர்கள் சொந்தக்காரர்கள், அங்காளி பங்காளிகள்னு சொல்லக்கூடிய அந்த இதில் பார்த்திங்கன்னா இது காட்டுத்தீயாக பரவும் போது இதில் மிக முக்கியமான ஒரு குறையை நான் பார்க்குறது என்ன தெரியுமா? சினிமா வெறி கொண்ட இந்த ரசிகர்களை வந்து முதல்ல நம்ம வந்து கண்டிக்கணும். ஏன்னு வச்சிங்களேன், ஒரு நடிகரை கொண்டாடுங்க, திரையில் அவர் நடிக்கக்கூடிய நடிப்பை கொண்டாடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா திரையுலகம் என்பது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தது. உங்கள் சேனல் டிவியோடைய பேர் மாதிரியே ஜாம்பவான்கள்னு சொன்னால் மிகப்பெரிய இது. அப்போ அப்படிப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எம்ஜிஆர் அவர்கள், இந்த மாதிரி எல்லாமே திரைத்துறையிலேருந்து வந்தவங்க. இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி திரைத்துறையில் நடித்தாச்சுன்னா உடனே முதலமைச்சராக போய் உட்காந்துடலான்னு சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. அதன் வெளிப்பாடு தான் எந்த விதமான ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இல்லாமல் ஒரு கட்சியின் தலைவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நடிகர் அந்த ஊருக்கு வரார். அதுக்கு முன்னாடி 2 மாநாடு நடத்தியிருக்கார், 4-5 பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடியே திருச்சியில் அது வந்து ஒரு 7 மணி நேரம் தாமதமாக அந்த இடத்துக்கு வந்ததுக்கு உண்டான வரலாற்று தரவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது தமிழக வெற்றி கழகம். அதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம். ஆனால் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது தமிழக காவல்துறை. ஒரு இடத்துல 10 பேருக்கு மேலே கூடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் வந்து நின்று அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும்.
இவர் காலையில 8:45 வர வேண்டியவர். சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. கூட்டம் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்ப கையால் ஆகாத போலீஸா? ரசிகர்கள் தடியடி நடத்தினாலும் அது ஒரு குறை அதாம்மா, அது வந்து அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடு வந்து தந்தைகிட்டையும் குரு கிட்ட மட்டும்தான் நம்மளை அடிக்கிற அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கொடுத்துருக்கிறது காவல்துறை கிட்ட. தந்தை ஸ்தானத்தில் நம்மளை வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். தவறு செய்தால் நம்மை தண்டிக்கும் அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? காவல்துறைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட காவல்துறை கையில் இவ்வளோ அதிகாரங்களை வைத்துக்கொண்டு இத்தனை உயிரிழப்புகளை பார்த்து கொண்டிருந்தார்களா? 8:45 விஜய் வந்திருக்கணும், 8:45 வரல. கூட்டம் அதிகமாக சேருது, என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கூட்டத்தை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லணும். அது லோக்கல் எஸ்பி பண்ணியிருக்கணும். லோக்கல் எஸ்பி பண்ணலன்னா அடுத்து டிஐஜியை பார்க்கணும். டிஐஜி சொல்லணும்னா டிஜிபிட்ட போயிருக்கணும். இல்லைன்னா தமிழக காவல்துறையை கையில் வைத்துக் கொள்ளக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த தகவல் போயிருக்கணும். உள்துறை அவர் கையில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? சார், கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது, இந்த இடத்த என்ன பண்ணுறது? கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்க. நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த டிராஃபிக்கில் நம்ம போகிறோம்மா, போகும்போது நம்ம சொல்கிறத கேட்கலன்னா உடனே ஃபைன் அடிக்கிறாங்க, வண்டியை சீஸ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் போடுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க இல்லையா? அதே நடைமுறை தானே எல்லாருக்கும். விஜய் ஒன்றும் வானத்துலேருந்து முளைச்சி வந்துடலையா? அவர் ஒன்றும் முதலமைச்சர் கிடையாது, அவர் எந்த அதிகாரத்துலையும் கிடையாது. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தேர்தலை சந்திக்க போகிறார். அவருடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது இன்னும் தெரியாது. ஆனால் பலவீனத்தை இந்த கரூர் கூட்டம் காட்டிடுச்சு. இது அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பாடம். இனிமே கூட்டத்தை கூட்டணும்னா ஒழுங்கா இதெல்லாம் செஞ்சு நீங்க கூட்டுங்க. இந்த முறை 23 கண்டிஷன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 23மே செல்லா காசா போயிடுச்சே. அப்புறம் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணது வந்து யாரு? காவல்துறையும் தாவேகாவுடைய நிர்வாகிகளும். இந்த இடம் செட் ஆகுமா ஆகாதான்னு யார் முடிவு பண்ணணும்? தாவேகா தொண்டர்கள். அப்போ பொறுப்பு யார் ஏற்றுக்கணும்? ஏற்றுக்கவே இல்லை. அப்புறம் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளாக திராவிட பாரம்பரியத்தில் நம்ம தமிழ்நாடு அரசியல் நடத்திட்டு வந்திருக்குது. டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே. இவங்க 2 மாநில கட்சிகள் மேலே தான் தேசிய கட்சிகள் வந்து குதிரை சவாரி பண்ணுவாங்க. அது பிஜேபியாக இருந்தாலும் மற்ற காங்கிரஸாக இருந்தாலும் இவங்க கூட்டணியில் தான் இது வரைக்கும். எம்ஜிஆர் காலத்தில் இந்திரா காங்கிரஸ் இருந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாற்று தரவுகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி 2 பேர் இருக்கிற இடத்துல 3ஆவதா ஒருத்தர் உருவாகி இருக்கிறார். அவர் பொதுவான எதிரியாக ஆக்கப்பட்டுள்ளார். அவங்க டிஎம்கேக்கும் எதிரி. என்னைக்குமே வந்து 3வது அணி வந்து செட் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து செட் ஆக விட மாட்டாங்க. செட் ஆகாதுங்கிறது வேற. ஏற்கனவே 3வது அணி உருவாக்குறோம்னு சொல்லி நேஷனல் லெவல்ல உருவாக்கி பார்த்துட்டாங்க. அதை வர விட மாட்டாங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்துச்சு. இதில் இருந்த டிஎம்கேல இருந்தவங்க இதில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயகாந்தை கொண்டு போய் தெருவில் இழுத்து விட்டு போனாங்க. இந்த நல்லா இருக்க தேரை கொண்டு போய் தெருவில் இழுத்து விட்டாங்கன்னு சொல்ற கதையை அவரை கொண்டு போய் விட்டு அதோட போனவர் தான் அவர் பாவம். அதே மாதிரி 3ஆவதாக ஒரு மனிதர் உருவாகிறார் அரசியல்னா அவர் கொள்கை ரீதியாகவும் அரசியல் கட்டமைப்போடையும் தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிய பிறகுதான் அவர் அரசியலுக்கே வரணும். அப்போ இவங்கள்ட்ட வந்து ரசிகர்களாகவும் அவர் மீது வெறி கொண்டவர்களாக தான் இருக்காங்களே தவிர பக்குவப்பட்ட தொண்டனாக இல்லை. இன்னைக்கு கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை நீங்கள் அதில் பாராட்டலாம். ஏன்னு சொன்னால் அவங்க தலைமை என்ன சொல்லுதோ அது தவறாக இருந்தாலும் அதை அப்படியே செய்வான். ஏடிஎம்கே அதே மாதிரி. இன்னைக்கு ஏடிஎம்கே பிரிஞ்சு கிடக்குது. ஏதாவது அவங்களுக்குள்ள உள்ள சண்டை தான். வெளியில வந்து தொண்டர்களுக்கோ மக்களுக்கோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் தலைவரை வந்து இன்னும் உருவாகலை. அப்போ விஜய்ங்கிறவர் அரசியலில் இன்னும் கத்துக்குட்டியா இருக்கிறார். அவர் வந்து இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே இந்த சினிமா நடிகர்களுக்கு ஒரு விஷயமா, நம்மளை பார்த்து இவ்வளோ பேர் கைத்தட்டுறாங்கன்னா அது அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கு இல்லையா, அந்த போதைக்கு மயங்கிட்டார். அந்த போதைக்கு மயங்கினுடைய வெளிக்காட்டல் தான் அந்த பஸ்ஸில் போகும்போது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு சிரிக்கிறார் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஊடகங்கள் மூலமா வரக்கூடிய செய்திகள் தான். நம்ம நேர பார்த்தோமோ இல்லையா, பட் ஊடகத்திலேயே இவ்வளவு தெளிவாக வந்திருக்குது. இதை விட கொடுமை, அந்த வாகனம் போகுது, 4 பேர் அவன் கட்சிக்காரனே வண்டியில் இடிபடுறான். அந்த வண்டி நின்று கேட்கணுமா வேண்டாமா? ஒரு நம்மளே ஒருத்தரை இடிச்சிட்டோம்னா ஐயா சாரின்னு சொல்கிறோம். நம்ம தவறு இல்லைன்னா கூட நின்று அவர் கீழே விழுந்துட்டாரா, அவருக்கு ஒரு தண்ணியை கொடுத்து ஒரு சோடாவை கொடுத்து அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமான்னு பார்க்குறோம். இந்த மனிதாபிமான அடிப்படை கூட இல்லாத விஜய் மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி தமிழக அரசியலில் குதிச்சிருக்காரு. எப்படி இது நடக்கும்? அதோடைய பலிகடா ஆக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ரசிகர்கள்னு சொல்லப்படக்கூடிய பொதுமக்கள். இந்த பொதுமக்களுக்கும் அறிவு வேணும். கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே ஆனதாச்சு அப்படின்னு விடாம
கட்சிகள் வந்துட்டு இந்த நேரம் தான் விஜய்க்கு வந்து ரொம்ப ஆதரவா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுகவுமே பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த தலைவனுமே வந்து தொண்டர்கள் வந்துட்டு பலியாகும்னு நினைக்க மாட்டாங்க, யாரும் அப்படி விமர்சிக்காதீங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துட்டு அவர் என்ன மனநிலையில் இருப்பாருன்னு தெரியல, அவர் வேண்டும்னே செய்யல. இந்த பக்கம் பாஜகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பயங்கரமா சப்போர்ட் தான் பண்ணியிருப்பாங்க, விஜய் மேல தப்பே கிடையாது, இது முழுக்க முழுக்க காவல்துறை மேல தான் தவறு அப்படி. இப்படி எல்லா கட்சிகளும் வரிஞ்சு கட்டிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, தவறு வந்து எல்லார் மேலேயும் பகிரப்பட்டு உள்ளது. இப்போ விஜய் யாருக்கான எதிரி? அரசியல்ல எல்லா கட்சிகளுக்குமான எதிரி. சீமான் பயப்படுறாரு, அவர் ஓட்டு வங்கி போயிருமோன்னு. திருமாவளவன் பயப்படுறாரு, அவருடைய சேர்த்து வச்ச ஓட்டு வங்கி போயிருமோன்னு. டிஎம்கேவை அவர் வந்து அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. பாஜகவை என்ன சொல்லியிருக்காரு? கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அனைத்து கட்சிகளும் அவருக்கு எதிரியான கட்சிகள் தான் அரசியல் களத்துல. ஆனா பாஜக கொள்கை எதிரியா இருந்தாலுமே, ஆனா இப்ப கொள்கை எதிரியா அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குமா? அதுக்கு அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். திரு அண்ணாமலை அவர்கள் இங்க பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது இவர் மூலமாக தனியாக பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது இவர் கூட்டிட்டு வர்ற ஆளுங்க தான் டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். அவர் ஓபிஎஸ் வராரு. அது மாதிரி சிறு சிறு கட்சிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து தான் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேவுடைய கூட்டணி இல்லாமல் 18% ஓட்டு வாங்கினோன்னு சொல்லி மார்த்தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கலைங்கிறது ரெண்டாவது பிரச்சனை, ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்போ இவர் மாநில தலைவர் இல்லை, இவர் பதவி போகிறதுக்கு காரணம் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. இது ஊடகங்களில் மக்கள்கிட்ட பேசப்பட்ட உண்மை நிகழ்ச்சி. இது யாரும் மறுத்து பேச முடியாது, மறைத்து பேச முடியாது. இப்போ ரைட் டைமில் என்ன ஆகுது? இவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலன்னொன்னே இவர் வந்து குட்டையை குழப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ்ஸை கிளப்பி விட்டாரு, டிடிவியை கிளப்பி விட்டாரு. எல்லாரும் வந்தோடனே இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இது பிஜேபி சைட்லேருந்து கிளப்பி விட்டது. டிஎம்கே கூட்டணியில் என்ன ஆகுது? திருமாவளவன் அதிக தொகுதி கேட்பேங்கிறாரு, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி கேட்பேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவர் தான் இப்போ விஜய்கிட்ட இருக்காரு. அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்ட் கேட்பேங்கிறாங்க, காங்கிரஸ் இப்போ அதிக தொகுதி கேட்பேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஏடிஎம்கேல வந்து கூட்டணியில் இந்த தேமுதிக என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஜனவரிக்கு அப்புறம் சொல்கிறோங்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் என்னடான்னு பார்த்தா திரு விஜய். ஏன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீ இங்கே வரியா நான் அங்கே போயிட்டுமா. அவர் தான் அவருடைய முதல் கூட்டணி பேசும்போது என்ன சொன்னார்? யார் எங்களுக்கு கூட்டணிக்கு வர்றாங்களோ ஆட்சியில் அதிகாரம் தரப்படும்னு சொல்லி ஒரு ஆசையை சொல்லிட்டாரா? ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தனியாக போனால் கஜானா காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு திருமாவளவன் சொன்னார், நான் கேட்ட மூடிட்டேன்னு சொன்னார். அவர் சொன்ன இதெல்லாம் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், எதுவுமே மக்களோ நம்மளோ அரசியல் கட்சிகளோ சொல்லலை. அப்போ பிஜேபிக்கு நெருக்கடி எங்கேருந்து வந்துச்சு? டிடிவி வெளியில் போனோன்னா வந்துச்சு, ஓபிஎஸ் வெளியில் போனோன்னா வந்துச்சு. அப்போ அவரை திரும்பி பேசணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து ஆப்ஷன் இருக்கும்போது இப்போ விஜய்ங்கிற ஒருத்தர் ஆப்ஷன் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ இவர் அனைவருக்குமான பொதுவான எதிரி. அதனால என்ன பண்ணுறாங்க? விஜயை தன் பக்கம் இழுப்பதற்கும் இல்லை இதை வச்சு அவரை வந்து ஒரு பயம் காட்டுறதுக்கோ இந்த அரசியல் கட்சிகள் ஒரு வலையை விரிக்கிறாங்க. அந்த வலையில இப்போ பார்த்தீங்கன்னா 8 பேர் கொண்ட கூட்டணி வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. அதுக்கும் அண்ணாமலை போய் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஏன் மாநில தமிழ் தெரியாதா? அந்தம்மா இந்த ஊருக்காரங்க தானே, அவங்க இங்கேருந்து அங்கே போய் இப்போ செட்டில் ஆகியிருக்காங்க, அது வேற விஷயம். பட் அவங்களுக்கு தமிழ் தெரியாத மாதிரி. இதில் இன்னொரு விஷயம், அந்த கேள்வி பதில பார்த்தீங்கன்னா கேள்வி இதைத்தான் நீ கேட்கணும்னு சொல்லி தான் அண்ணாமலை கேட்க சொல்கிறாரு. இவரே கேள்வி இதானுங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரோட்டோடைப் பதிலாக தான் இருக்குது. இது பிஜேபிக்கு உண்டான ஒரு விஜயை வந்து தன் பக்கம் இழுத்தாச்சுன்னா டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு உண்டான கேட்டு க்ளோஸ் ஆயிரும். விஜயே எங்கள்கிட்ட வந்துட்டார், அப்போ நீ எங்கே போவ? டிஎம்கேல வந்து விஜய்க்கு சாதகமாக பேசிட்டாங்கன்னா திருமாவளவன் காங்கிரஸ் யாருக்குமே போகிறதுக்கு போக்கடம் கிடையாது. சீமான் வந்து அன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு? விஜய் வந்து கண்டிப்பாக பாஜக பக்கம் சாய்வார் நினைக்கிறீங்களா? அவர் இப்போ வந்து அரசியலை விட்டே போயிடுவார்னு நினைக்கிறோம் நாங்கள். விஜயா? ஆமா. ஏங்க ஒரு தலைவன் சொன்னா விஜய் வந்து இப்ப எல்லாம் ஃபுல்லா போன்லயே வந்து கட்சி நடவடிக்கைகளை பார்த்து போன்லயே மக்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவீங்க. போன்லயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, நாங்க மனு கொடுத்த முதலமைச்சரே மனு எங்க போச்சுன்னு தெரியல, ஆத்துல ஓடிட்டு இருக்குது. தமிழக அரசுடைய நிலைமை அப்படி இருக்குது. இவர் வீட்டை விட்டே வெளில வர மாட்டாரு. ஆனா அரசியல்ல நான் வந்தா நேரடியா முதலமைச்சரா வருவேன். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. போன்லயே எங்க இருக்காங்க? ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூடயும் பேசி அதுதாங்க அவங்களுக்குள்ளேயே பேசிங்க. ஒழுங்குபடுத்துவதில் ரொம்ப தீவிரமா காட்டி. அப்ப இது வரைக்கும் ஒழுங்கா இல்ல, இப்போ ஒழுங்குபடுத்துறீங்கன்னா இது வரைக்கும் ஒழுங்கா இல்ல. அதாவது
இருக்க கூடாது. இது வரைக்கும் வந்துட்டு சரியில்லாம இருந்தது. அதைத்தான் நாங்க சொல்றோம். சரியில்லைங்கிறத நாங்க சொல்றோம். நீங்க சரியா இருந்திருந்தால், கட்டமைப்பு சரியா இருந்ததுல இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றீங்கல்ல, நீங்க போக வேண்டாம், நான் போனா கூட்டம் வரும், நான் போனா இன்னும் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க. உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கத்தான் மத்திய அரசு முதல்ல ஒய் பிரிவு கொடுத்தாங்க. இவர் கேட்டு கொடுத்தாங்களா அவங்களா கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்போ இசட் பிரிவு வேற மாத்திரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற நீங்க வந்து கரூருக்கு போய் பார்க்க முடியாதா? அப்போ கரூர்ல நாளைக்கு வேற ஒரு மக்கள் பிரச்சனை வருதுன்னா நீங்க எப்படி போவீங்க? மக்கள் தலைவராக உருவாகணும்னு நினைக்கிறீங்க, அரசியலில் நிற்கணுங்கிறீங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி தீப்பந்தம் வேண்டாமா, பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணுமாங்கிற மாதிரி முதலமைச்சராக மட்டும்தான் வருவேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனையை பேசாமல், மக்கள் கூட நிற்காம நீங்கள் எப்படி வருவீங்க? இந்த கரூருக்கே போக மாட்டேங்கிறீங்க. அங்கே நடந்த விபத்துக்கு காரணம் நீங்கள், பேரழிவுக்கு காரணம் உங்கள் கட்சி. உங்கள் கட்சியோடைய அடிமட்ட தொண்டனோ நிர்வாகிகளோ யாரோ சரியில்லை. அதை சரி பண்ண வேண்டியது யாரு? உடனே அந்த இடத்துல நீங்க போக வேண்டாம் சார். அடுத்த ஆளை கூப்பிட்டு பொதுச் செயலாளரா யாரு? ஒருத்தர் டெல்லிக்கு ஓடுறாரு, ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்ப இந்த நிலைமையில கட்சியை நடத்திக்கிட்டு நீங்க எப்படி மக்கள் சேவை செய்வீங்க? என்ன வாக்குறுதி கொடுத்து நீங்க தேர்தலில் வர்றீங்க? மக்களுக்கு மாற்றம் கொடுப்பேன், திமுக அரசு செய்யறது சரியில்லை, பாஜக செய்யறது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய விஜய் மாற்று திட்டம் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ இந்த ரூட் சரியில்லைன்னா அடுத்த ரூட்ல போ. ஒரு ரோட வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க டிராஃபிக்காக, இன்னொரு ரோட்ல போன்னு சொல்லணும்ல. ஆட்சியில உட்கார வச்ச பிறகுதான் நாங்க என்ன செய்வோம்னு சொல்லுவோம். ஆமா ஆமா, ஆட்சியில உட்கார வச்ச பிறகு என்ன ஆகுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்பவே ஒரு 41 பேருடைய மரணத்துக்கு பதில் சொல்லாத, பொறுப்பேற்காத தாவேகா கட்சி என்பது கிட்டத்தட்ட 7 கோடி மக்களுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறது? இதே இளைஞர்கள், இதே சின்ன குழந்தைங்க, இதே வயசானவங்க இதே தமிழ்நாட்டில் வாழ போறாங்க. இவங்களுக்கு என்ன திட்டம் நீங்க கொடுப்பீங்க? அப்போ செத்து போனா பரவாயில்ல, காசு கொடுத்துட்டா பரவாயில்ல. அப்போ ஒரு உயிரோட விலை வந்து இவர் 20 லட்சம், தமிழக அரசு 10 லட்சம், மத்திய அரசு 2 லட்சம், 32 லட்சம் ஒரு உயிருக்கு விலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கும் அதே காசு கொடுக்குறீங்க, இங்க விபத்தில் உங்களால் உருவாக்கப்பட்ட விபத்தில் செத்தவனுக்கும் இதே காசு கொடுக்குறீங்க. அப்போ ஒரு உயிரோடைய மதிப்பு என்ன? அப்போ இந்த காசு கொடுத்துட்டா அவங்க வாயடிச்சு போயிடுவாங்க. இது இல்லை தீர்வு. அப்போ எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வண்டியில் அவன் தொண்டர் அடிபட்டதுக்கே அந்த வண்டி நிற்கலை. இவர் என்ன கட்சி நடத்தி என்ன மக்களை காப்பாற்ற போறார்? இவர் எந்த விஷயத்துக்கு போனாலும் இவருடைய கட்டமைப்புகளை சரி பண்ணாமல் தன்னை தலைவனாக மாற்றணும்னா இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கே பயப்படுறாருங்க. 3 நாள் கழிச்சு தாங்க அழுதுகிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு. 3 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? ஒரு பிரச்சனை நடக்குது, உளைச்சல்ல இருந்திருக்கிறாருங்க சார். அது வந்து மன உளைச்சல் எங்க தெரிஞ்சுக்கணுமா? முதல்லயே ஒரு பேசும்போதே 11 பேர் செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றான். அதே கூட்டத்துல ஒரு பொதுமக்கள் எந்திரிச்சு 11 பேர் செத்துட்டாங்கிற செய்தியை சொல்லும் போது அங்கேயே மீட்டிங்கை நிப்பாட்ட வேண்டியதானே? இதே கேள்வியை தான் தமிழக காவல்துறைக்கு நாங்க கேட்கிறோம். அப்ப அந்த இடத்துல கூட்டம் அதிகமாகுதுங்க போது நீங்க என்ன பண்ணணும்? மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிருக்கணும். சார் இதனால பிரச்சனை வருது, நீங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஃபோர்ஸ் அதிகமா கொண்டு வாங்குங்க. நம்ம ஊர்ல எப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா முன்னாடி எத்தனை பெட்டாலியன் வந்து இறங்குது? சிஆர்பிஎஃப் கொண்டு வாங்க, கொண்டு வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது. என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு காவல்துறை எதுக்கு? பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு வந்து இருந்துகிட்டு தானே சார் இருக்கு. சோசியல் மீடியா பக்கம் போனீங்க அப்படின்னா அவ்வளவு ஆதரவுகள் இருக்கு. இளைஞர்கள் இல்ல, இளைஞர்களுமே பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அடுத்த வந்து முதல்வர் சிஎம்மாவே அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. என்ன மாற்றம் கொடுப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மாற்றம் வேணும்னா ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. எப்படி ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பீங்க? இப்படி கத்துக்குட்டியான ஆளுங்களை வச்சுக்கிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே என்ன பண்ற? சரி இவர் போகல, இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த இடத்துக்கு போனாங்களா? அறிக்கையே இன்னைக்கு தான் வந்திருக்கு, ஒரு வாரம் கழிச்சு. இந்த இவ்வளவு ஸ்பீட்ல நீங்க வேலை பார்த்தீங்கன்னா தமிழ்ல மக்களாட்சி நடத்திடுவீங்களா? நீங்க என்ன செய்ய முடியும்? ஏதாவது இவர்கள் வைத்திருப்பது எல்லாமே இளைஞர்கள் கூட்டம். இளைஞர்களுக்கு வந்து அனுபவம்ங்கிறது கிடையாது அரசியலில். இவங்க வந்து வாக்கு செலுத்த போகிறதே 1ஓ 2ஓ தான் அரசியலே பார்த்துருப்பாங்க, தேர்தலையே பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு வாங்க. நாங்கள் வந்து உங்களை வர வேண்டாம்னு சொல்லலை, அனைவரும் வரலாம். உங்களுடைய வயதை குறிப்பிட்டு ஓட்டு போடுற வயசு வந்தாச்சு, 35 வயசானால் யார் வேணால் எம்பி ஆகலாம், தேர்தலில் நிற்கலாம். பட் ஆனால் அந்த கட்டமைப்பு சரியாக இருக்க வேண்டும். இதை கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னாங்க எங்கள் தலைவர் வந்தோடனே எல்லாத்தையும் செஞ்சு வருவாங்க. இன்னொரு விஷயம் சார், இன்னமுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நெருடலாகவே இருக்குது. என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமாக இருக்குது, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னோடி மாநிலங்களாக இருக்குது. கேரளாவுக்கு அடுத்து ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. தமிழர்கள் கால் பதிக்காத இடமே கிடையாது. தமிழர்கள் பற்றி பயங்கர நம்ம வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம், ஃபீல் வெரி ப்ரைடு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அப்படின்னும் போது இன்னமும் ஒரு சினிமா மோகம் வந்து குறையவே இல்லை. ஒரு நடிகனை பார்த்தால் ஒரு நடிகனாக பார்க்க முடியல, ஒரு தலைவனாக பார்க்குறோம். ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டா அடுத்தது அவங்க தான் சிஎம் அப்படின்ற மாதிரி. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் திராவிடம் என்ன கற்றுக் கொடுத்தது சார்? திராவிடம் கற்றுக் கொடுத்துருந்தா என்ன இவங்க திரையில தேடி, ஏன்னா திராவிடமே திரையிலிருந்து வந்தது. இன்னைக்கு இருக்க ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் எங்கேருந்து வந்திருக்குது?
திரையிலிருந்து உருவாக்க அந்த மோகம் பகுத்தறிவுகள் அதிகமாக பேசக்கூடிய திராவிடர்கள் இருந்தா ஏமா இவ்வளவு பேர் போய் கூட்டத்துல சாவுறாங்க? பகுத்தறிவு உங்களுக்கு பகுத்தாயக்கூடிய அந்த அறிவு இருந்துச்சுன்னா, அதாவதுங்க ஒரு இடத்துல 10 பேர் இந்த லிஃப்ட்ல 7 பேர் போலாமா? 10 பேர் போனா அந்த லிஃப்ட் என்ன பண்ணும்? ஓவர்லோடுன்னு கீழே இறக்கி விட்டுருமா? அதே நிலைமை தானே. ஒரு இடத்துல எவ்வளவு பேர் நிக்கலாம், எவ்வளவு கூட்டம் கூடலாம், அந்த ஊருடைய மக்கள் தொகை என்ன, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்ன, எல்லா சென்செக்ஸும் உங்க கையில் இருக்குது. இங்கேருந்து எத்தனை பேர் வர போகிறான், அங்கேருந்து எத்தனை பேர், இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கப்புறம் அந்த ஐடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு 30 மணி நேரம், அவர் பேசி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. பட் இதை முன்னாடி செஞ்சுருக்கணும். சார் இவ்வளோ கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த கூட்டம் வருது. இதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது நடந்ததுக்கு காரணம் ஈகோ. திராவிட மாடல் அரசின் முக்கிய முன்னாள் மந்திரி அந்த ஊர்க்காரர் செந்தில் பாலாஜி, அவரை விட நான் கூட்டம் காட்டுறேன்னு சொல்லி விஜய் எடுத்த ஈகோ ஸ்டெப்பு தான் இது. அவர் போனதுக்கு, அவர் உடனே போய் பார்த்ததுக்குமே நீங்க ஏன் போனீங்கன்னு கேட்டாரு. அவர் ஒரு கேள்வி கேட்டார், இந்த ஊர்ல இருந்துகிட்டு இந்த தொகுதி மக்களுக்கு போகாம நான் போகாம யார் நான் டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போறதான்னு அவர் கேட்டார். அது நியாயமான கேள்வி. தவறு எந்த பக்கம் இருக்குங்கிறது அப்புறத்த விஷயம். ஆனால் இந்த நிர்வாகிகளாவது போயிருக்கணும், அந்த ஊர் நிர்வாகியாவது போய் நடந்ததுக்கு. ஏன்னா அப்போ எல்லாருக்கும் என்ன பயம், நம்ம தான் பண்ணோங்கிறது நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஆயிருமோ, யார் வந்து போய் பொறுப்பேற்றுக்கிறதுங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ பேர் நல்ல பேர் கிடைச்சா நாங்கள் வாங்கிப்போம், கெட்ட பேர் கிடைச்சா யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவோம். அதானே உங்கள் நோக்கம் தெரியுது. இது வந்து எப்படின்னாமா தீயா பரவிருச்சு. ஏன்னா மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய தீவிர வெறியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இதெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி இந்த ஐடிவிங்கில் இருக்கக்கூடியவங்க நினச்சா ஓட்டு போட்டுற முடியுமா? இவங்க ஐடிவிங்கில் பரப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அதை யார் பார்க்குறா? அதை அவங்க கொஞ்சம் பேர் அவங்க பார்ப்பாங்களே தவிர, பட் ஓட்டு போடக்கூடிய மக்கள் கையில் தான் இருக்குது இவங்களுடைய செல்வாக்கு. அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் மனசில் ஒரு விஷயம் இருக்கும். அந்த மக்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நாங்கள் பேசுகிறோம். அரசியல் சார்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். இது யார் செஞ்சாலும் தவறு. உயிருங்கிறது வந்து இறைவன் கொடுத்தது. அதை எடுக்கக்கூடிய உரிமை வந்து மனிதர்களுக்கு கிடையாது. ஆனால் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விபத்து, ஒரு பேரிடர். அந்த பேரிடர் உருவாக காரணமாக இருந்தது தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்குது. இப்போ வேற யாராவது பொறுப்பேற்றுக்குவாங்க அப்படின்னா யார் ஏற்றுக்குவாங்க? டிஎம்கே செஞ்ச சதி, ஏடிஎம்கே வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் கூட்டம் நடத்தினது நீங்கள். அதுக்கு உண்டான ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யார் பண்ணிருக்கணும்? உங்க வீட்டு விசேஷத்துக்கு என்ன கூப்பிடுறீங்கம்மா, 1000 பேர் தான் மண்டபத்தில், நீங்க 10,000 பேரை கூப்பிட்டீங்கன்னா உட்கார முடியாது, இடம் இருக்காது. அதுதான் தமிழக வெற்றி கழகம் செய்த மிகப்பெரிய தவறு. அதற்கு காரணம் அனுபவமின்மை. அனுபவம் இல்லாத ஆட்கள், தகுதி இல்லாத நபர்கள் கையில நீங்க வந்து பொறுப்பை கொடுத்துட்டீங்க. அதுக்கு மட்டும் இல்லாம அரசியல் அனுபவம்ங்கிறது இதுல யாருக்குமே கிடையாது. அரசியல் அனுபவம் அப்படின்றதை தாண்டி விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது உண்மைதான். ஏன்னா அவர் நடிகர், எழுதி கொடுத்த டயலாக மனப்பாடம் பண்ணி வந்து பேசினவர், கேரவனில் உட்காந்துட்டு வந்து நடிச்சுட்டு போனவர். இன்னொன்று எடிட்டிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா விஜய் பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எழுதி வச்சதே தப்பு தப்பாக படிக்கிறாரு. எழுதி வச்சதையே எல்லாத்துக்குமே வாய் வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்க அப்புறம் டிஎம்கேல முதலமைச்சர் பேசும்போது மட்டும் எழுதி வச்சு தப்பா பேசலாம்னு சொல்றீங்களா? அது மட்டும் எந்த நியாயம்? அப்ப அது வேற வாய், இது நார வாயா? அதெல்லாம் கிடையாது. நீங்க பண்ணாலும் தப்பு தான். விஜய் மட்டும் என்ன தெய்வ குழந்தையா, இல்ல மேல இருந்து நேரடியா பிறந்து வந்துட்டாரா? அவர் ஒரு நடிகர். அந்த இப்ப அவர் வந்து உச்சபட்ச நடிகர்னு சொல்லிக்கிறாங்க. என்ன உச்சபட்ச நடிகராகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 25 ஆண்டுகள் ஆயிருக்குது. இப்போ அவருக்கு 50 வயசு. 25 வருஷத்துல நடிக்க வந்தான்னு வச்சுக்கோங்க. 25 வருஷம் கழிச்சா சினிமாலேயே உங்களை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டாப் ஸ்டார் ரேஞ்சில். நேற்றுக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகினீங்களா? அது மட்டும் எப்படி? அனுபவமே இல்லாம, அனுபவசாலிகள் கிடையாது, அனுபவம் கிடையாது. அரசியலில் என்ன உங்களுக்கு பக்குவம் இருக்குது? பக்குவம் இல்லைங்கிறத இந்த நிகழ்ச்சி காட்டியிருக்கு. கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.